ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோட மூளை ரோஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரை எப்படி பண்ணுறது, மூளை ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் மட்டன் ஸ்டால் போயிட்டு 2 மூளை எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு இதை சுத்தப்படுத்துகிறது தாங்க பெரிய டாஸ்கேவும். இதை வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அது மேலே வந்துட்டு ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அந்த மூளையே கொல கொலன்னு தான் இருக்கும். அதை பொறுமையாக கையில் எடுத்து அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணணும். உங்களால் அந்த கையால் எடுக்க முடியல அப்படின்னா டூத் பிக் யூஸ் பண்ணி கூட பொறுமையாக அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் தான் தேவை. இப்போ இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, சோம்பு கடுகு தாளிச்சிட்டு, நான் இது 2 மூளைனால நான் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது 2மே பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா பொடி தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் ஆச்சி மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா ஆச்சி மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொடிங்க. நல்லா போட்டு கிளறிட்டு இந்த மூளை வேகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நல்லா பெப்பர் தூளை போட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பெரட்டி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிளறுனீங்கன்னா அந்த மூளை வந்துட்டு ஒரு மாதிரி குழஞ்சிரும், கொல கொலன்னு ஆயிரும். ஸோ நல்லா மெதுவாக கரண்டி போட்டு கிளறிட்டு இந்த மூளையை வந்து கொத்தி விடாமல் நான் வந்து ஒரு மூளையை வந்து 4 பீஸாக மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி விடுறேன். ஏன்னா நீங்கள் போட்டு கரண்டி வச்சு கிண்டிங்கன்னா அது உடஞ்சிரும், அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு மூளை 4 பீஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வேக வச்சுருங்க. திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வேக வச்சுட்டு கிளறாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மூளை வந்து வெந்துடும். ஆல்ரெடி அது சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு வெந்துடும். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். மேலே வந்துட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு நான் அவ்வளோதான் மூளை ரோஸ்ட்டு நான் இறக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் மூளை ரோஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.